வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கான ஒரு யோகா பயிற்சி தான் பார்க்க போறோம். ஸோ இது பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க, இது உங்களுக்கு குழந்தையா இருக்கலாம், ரெண்டாவது குழந்தையா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கூட நீங்க கன்சீவ் ஆயிருக்கலாம். ஸோ அதோட அருமை உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த உடற்பயிற்சிலாம் பண்றதுனால உங்களுக்கு சிசேரியன் மாதிரி போகாம நார்மல் டெலிவரியில உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது மட்டும் நோக்கமா இல்லாம உங்களோட மனநிலை வயிற்றுல இருக்க குழந்தைய நேரடியா தாக்கும் மீன்ஸ் நீங்க நல்ல சந்தோஷமா இருந்தீங்கன்னா குழந்தைக்கும் அந்த உணர்வுகள் பாஸ் ஆகும். நீங்க ரொம்ப வருத்தமா, கோவமா, நெகட்டிவான மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அதுவும் அந்த குழந்தைக்கு பாதிக்கும். ஸோ அதனால நீங்க நல்ல மனநிலையோட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நல்ல சத்துள்ள உணவை சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். சத்துள்ள உணவு சாப்பிடணும், ஆனா அதை அதிகமா சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க அதிகமா ஃபீட் பண்றீங்க அப்படின்னா அது குழந்தை ஓவர் வெயிட்ல பிறக்குது, அதுக்கப்புறம் அது அதே நேச்சர்ல வளரும் போது ஒபிசா ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ சத்துள்ள உணவை சாப்பிடுங்க, ஆனா அளவா சாப்பிடுங்க. அதனால ஐடியல் வெயிட்ல குழந்தை பிறக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல மனநிலை, நல்ல லைஃப் ஸ்டைல் அது கூட சேர்த்து இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்க டெய்லியும் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரி கன்ஃபார்மா இருக்கும். இதை நீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்காக தீபு தான் ப்ரீநேட்டல் யோகா பண்ணி காட்ட போறாங்க. அண்ட் அவங்களும் ஒரு யோகா ட்ரைனர். இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு காட்ட போறாங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ப்ரீதிங் ப்ராக்டிஸோட ஆரம்பிச்சிடலாம். உங்களோட வயிறுல கை வச்சு உங்க குழந்தைய தொடுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. அது ரொம்ப டைட்டா இருக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியா இன்ஹேல் பண்றீங்க, ஆனா டீப்பா இன்ஹேல் பண்றீங்க. நல்லா கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்றீங்க. ஒரு சுவாசமும் உங்க குழந்தைக்கும் ரீச் ஆகுது அப்படிங்கிற ஒரு உணர்வோட இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. முட்டியில கை வச்சுக்கலாம். நார்மலா சமணக்கால் போட்டிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப இறுக்கமா இருந்ததுன்னா உங்களோட பாதத்தை தனித்தனியா விலக்கி ஈஸியா ஓப்பனா வச்சுக்கலாம். ஃபுட்டை நல்லா நிமிர்ந்து உட்காடுறீங்க. உங்களோட கழுத்தை சைட்ஸ்ல பெண்ட் பண்றீங்க. ரொம்ப மெல்லமா. நீங்க எது பண்ணாலும் தொடர்ந்து பயிற்சி பண்ணலாம், ஆனா நீங்க மெல்லமா தான் பண்ணணும். எதையுமே வேகமாவோ இறுக்கமாவோ பதட்டமாவோ எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மூச்சுலையும் கவனம் இருக்கட்டும், அசைவும் மெல்லமாவே இருக்கட்டும். ஒரு கையை தரையில ஊனி பெண்ட் பண்ணி ஒரு கையை ஸ்ட்ரெச் பண்றீங்க. ரெண்டு பக்கமும் மாறி மாறி. பேக் நமஸ்தே கொஞ்ச நேரம் பண்ணலாம். ஸோ பேக் நமஸ்தே ஃப்ரண்ட்ல நமஸ்தே பண்ணீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பேக் நமஸ்தே. ஸோ அது உங்களோட செஸ்ட்டை நல்லா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வயிறுல பாரம் அதிகமாகும் போது, குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது, ஒரு மாசமும் வயிறுல வெயிட் அதிகமாகும் போது நீங்க உங்களுக்கே தெரியாம ஷோல்டர் குறுக்கிறது, கூன் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிடுற வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க செஸ்ட்டை நல்லா ஓப்பனா வச்சுக்கிறது, கூன் போடாம பாத்துக்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த பின்னாடி நமஸ்தே பண்றது உங்க செஸ்ட்டை நல்லா ஓப்பனா வச்சுக்கும். நல்ல சுவாசம் வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்லோலி ரிலாக்ஸ். சைட்ல திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஃபிங்கரை இன்டர்லாக் பண்ணிட்டு கையை மடக்காம கையை நீட்டிடுறீங்க. இப்ப நீங்க தலையெல்லாம் திருப்ப வேண்டாம். உங்க ஷோல்டரை திருப்பினாலே உங்களோட அப்பர் பாடி நல்லா ட்விஸ்ட் ஆகும். மெல்லமா பண்றீங்க. ரைட்ல, லெஃப்ட்ல, ரைட்ல, லெஃப்ட்ல. இன்னும் ஒரு தடவை. கை நீட்டமா இருக்க வேண்டியது முக்கியம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஸ்லோவா டேபிள் பொசிஷனுக்கு வரீங்க. உங்க ஷோல்டருக்கு நேரா உங்க ரிஸ்டும் உங்க இடுப்புக்கு நேரா முட்டியும் இருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ கிராவிட்டி லைனுக்கு ஃபேஸ் பண்ணி இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வயிறு எந்த மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ அதனால இந்த டேபிள் பொசிஷன்ல பண்ற எல்லா மூமெண்ட்டும் உங்களுக்கு ப்ரீநேட்டல்ல வெரி வெரி சேஃப். ஸோ ஃபர்ஸ்ட் மூமெண்ட் உங்களோட கேட் அண்ட் கவ். முதுக மேலே வளைக்கும் போது
தலை கீழே வரட்டும். எக்ஸேல் பண்ணும்போது, இன்ஹேல் பண்ணும்போது முதுகு கீழே வளைக்கிறீங்க, தலை மேலே லிஃப்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு நெக் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா வெறுமனே ஸ்பைன் மூவ்மெண்ட்டை மட்டும் பண்ணலாம். கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நெக் மூவ்மெண்ட்டையும் சேர்த்தே பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது முதுகு கீழே, தலை மேலே, ரொம்ப ஸ்லோவா. எக்ஸேல் பண்ணும்போது முதுகு மேலே, தலை கீழே. ஒன் மோர் டைம். இதே டேபிள் பொசிஷன்ல இன்னும் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது ரைட் ஹேண்டை மேலே தூக்குறீங்க, மெல்லமா மேலே நிமிர்ந்து உங்க உள்ளங்கையை பார்த்துட்டு. எக்ஸேல் பண்ணும்போது கையை கீழே இறக்குறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது மெல்லமா உங்க லெஃப்ட் ஹேண்டை மேலே எடுக்கிறீங்க, கையை நீட்டமா மேலே தூக்கி ஷோல்டருக்கு நேராக வச்சு நிமிர்ந்து பார்க்குறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது கையை கீழே இறக்குறீங்க. இன்னும் ஒரு தடவை. இன்ஹேல் பண்ணும்போது கை மேலே, ரைட் ஹேண்ட், லுக் இன் டு த அப்பர் பாம். Exhale down. Inhale, raise the left hand. Exhale down. Yes. இதே டேபிள்ல உங்க உள்ளங்கையும் நகர்த்த வேண்டாம், முட்டியும் நகர்த்த வேண்டாம். உங்களோட ஸ்பைனும் ஹெட்டும் மேலே டேபிள் டாப் மாதிரி இருக்கு, அதை ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் மூவ் பண்றீங்க மெல்லமா. பேக்லையும் நல்லா போகலாம், அங்கே பின்னாடி போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட்லையும் நல்லா வரலாம். ஃப்ரண்ட்ல விழுந்துருவோன்னு பயம் இருக்கக்கூடாது, ஸ்டெபிலிட்டி இருக்கணும். உங்களுக்கு பயமா இருந்தால் கொஞ்சமாக கூட ஃப்ரண்ட்ல வந்துட்டு பேக்ல போகும்போது கொஞ்சம் நிறைய போகலாம். ஃப்ரண்ட்ல வரும்போது கொஞ்சமாக வந்த போதும், பேக்ல போகும்போது நல்லாவே போகலாம். ரிலாக்ஸ். இதே டேபிள்ல கை அப்படியே தரையிலே இருக்கட்டும். காலை மட்டும், ரைட் லெக் மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்றீங்க. தளர்வாதான், ஆனா ஏர்ல நிறுத்தி வைக்கிறீங்க. திருப்பியும் தரையில வச்சுடுறீங்க. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேண்டாம், அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி மேலே தூக்க ட்ரை பண்ண வேண்டாம். லைட்டா லிஃப்ட் பண்றீங்க இடுப்புக்கு நேரம், திருப்பியும் கொண்டு வந்துடுறீங்க. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேண்டாம், அது ஒரு இறுக்கத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு அடி வயிற்றுல. ஜஸ்ட் தூக்குறீங்க, திருப்பி வந்துடுறீங்க. நோ நீட் டு ஹோல்ட். லெஃப்ட் லெக், ரிலாக்ஸ். அண்ட் அப்படியே அந்த பொசிஷன்லயே இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம். பெருசா நீங்க எதுவும் மூவ்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தலையை கீழே தொங்க போடணும்னா தொங்க போட்டுக்கலாம், லைட்டா சின்ன லிஃப்ட் பண்ணி வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். ஸ்லோலி கம் அப். ஓகே, எஸ். நீங்க உட்காந்துருக்க பொசிஷன்லேருந்தே காலை ஒன்று ஒன்றா மடக்கி ஸ்குவாட்ல உட்காந்து மாலாசனாக்கு வாங்க. நிற்கிற பொசிஷன்லேருந்து மாலாசனாக்கு வர வேண்டாம். ஆனால் நீங்கள் 2 மாசமா 3 மாசமா இல்லை நிற மாசமா கர்ப்பிணியாக இருக்கீங்களா அப்படிலாம் தெரியல எனக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் தரையோடு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது சேஃப். அதனால் காலை மடக்கி ஸ்குவாட்டுக்கு வரீங்க. ஸோ இந்த மூமெண்ட்டில் நீங்கள் கையை தூக்கிட்டு தரையில் வைக்கலாம், 2 கையும் மேலே தூக்கிட்டு ஒரு கையை தரையில் ஊனிக்கிறீங்க, ஒரு கையை மேலே தூக்குறீங்க. முட்டியில கை வச்சு முட்டியை வெளியிலையும் உள்ளேயும் ப்ரெஸ் பண்றீங்க முடிஞ்ச அளவு. ஸோ ஒரு தடவை நீங்க முட்டியை விரிக்கும் போதும் உங்களோட இடுப்பு பெல்விக் ஃப்ளோர் லிஃப்ட் ஆகும், ஒரு தடவை முட்டியை சுருக்கும் போதும் அது அப்படியே இறங்கும். இதை மெல்லமாக தான் பண்ணணும். உங்களுக்கு முட்டி வலிச்சுதுன்னா உட்காந்து காலை நீட்டிக்கோங்க. காலை நீட்டி முட்டியை டேப் பண்ணலாம், இல்லாட்டி டோஸை ஷேக் பண்ணலாம். கையை சைடில் ஊனி முதுக நேராக வைக்கிறீங்க, ஒரு காலாக வெளியில் எடுத்து வைக்கிறீங்க, முட்டி மடக்காம. சிம்பிளாக பண்ணால் போதும், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேணாம். முட்டி மடங்குச்சுன்னா பரவாயில்ல. ஜஸ்ட் அ லோவர் பாடி ஆக்டிவிட்டி. தளர்வாக பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப பர்ஃபெக்ஷன் தேவை இல்லை.
நெக்ஸ்ட் காடஸ் போஸ் போகலாம். ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வாங்க. மெல்லமாக எழுந்துருச்சு. காடஸ் போஸ் கால அகலமாக வச்சுக்கிறீங்க. விரலை சைட்லேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் விரலை முன்னாடியும் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி வச்சுக்கிறது பெட்டர். உங்களுக்கு முட்டி வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நார்மலாகவே வச்சுக்கோங்க விரலை. உட்காடுறீங்க, எழுந்திருக்கிறீங்க. சிம்பிளாக, ரொம்ப கம்ப்ளீட்டாக காடஸ் போஸ்க்கு உட்காரணும் அவசியம் இல்லை. சும்மா ஒரு அடி வர்றீங்க, திருப்பி மேலே போய்ட்றீங்க. சும்மா உங்களோட பெல்விக் ஃப்ளோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி. மெல்லமாக உட்கார ட்ரை பண்ணுறீங்க. ஒரு அடிக்கு இடுப்பை இறக்குறீங்க, திருப்பியும் மேலே போய்ட்றீங்க. உங்களுக்கு கால் விரலை சைடில் திருப்பி வச்சிங்கன்னா முட்டி முன்னாடி வராமல் எக்ஸாக்டாக அந்த இடுப்பை இறக்க முடியும். அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணுங்க. ரிலாக்ஸ். உங்களுக்கு முன்னாடி ஒரு சேர் போட்டுக்கிறீங்க. இந்த அளவு இருக்கணும் ஹைட்டு, இல்லாட்டி இதை விட ஹைட்டாக இருக்கலாம். ஆனால் இதை விட கம்மியான ஹைட்டில் இருக்க வேண்டாம். அதில் கையை ஊனிக்கிறீங்க. ஃப்ரண்ட்டில் குனிஞ்சு கையை ஊனிக்கிறீங்க. ஸோ கை அப்படியே இருக்கு, கால் அப்படியே இருக்கு. காலை கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு அப்படியே இடுப்பை இறக்கி உட்காடுறீங்க. ரொம்ப மெல்லமா. தீப்பு பண்ற மாதிரி ஃபுல்லா உட்கார முடிஞ்சா ஓகே, இல்லாட்டி பாதியிலேயே பண்ணிட்டு திரும்பி போயிடலாம். ஸோ பாதி எப்படி பண்றது? சேர்ல உட்கார்ற மாதிரி உட்காடுறீங்க, திருப்பி மேலே போயிடுறீங்க. இப்படியும் பண்ணலாம். ரொம்ப மெல்லமா கீழே வந்து ஃபுல்லா மாலாசனா ஸ்குவாட்டுக்கும் வந்து மேலே போகலாம். ஸோ கை சப்போர்ட் இருக்கு, அதனால ப்ரெஷர் முழுசா உங்களுக்கு வயிறுக்கு போகாது. உங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் ஓப்பனிங்க்கு மட்டும் இது ஹெல்ப் பண்ணும். இதே சேர்ல கை வைக்காம தானா பண்ணும்போது மொத்த ப்ரெஷரும் உங்களுக்கு போகும். அதனால அது தேவையில்லை. இதையே பண்ணலாம். நீங்க ஃபுல்லாவும் உட்காந்து எழுந்திருக்கலாம், பாதிலையும் வந்துட்டு போகலாம். ஆனா வேகமா பண்ண வேண்டாம். ரிலாக்ஸ். நீங்க முடிக்கும் போது யோனி முத்ரா பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதில் மெடிடேட் பண்ணி முடிக்கலாம். யோனி முத்ரா கட்டவல் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறீங்க. ஆள்காட்டி விரலை சேர்த்துக்கிறீங்க. அதுல வந்து யோனி முத்ரா ஷேப் பண்ணிட்டு மற்ற 3 விரலையும் இன்டர்லாக் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறீங்க. கண்களை மூடிக்கலாம். முத்ராலையும் உங்க மூச்சிலையும் கவனம் இருக்கட்டும். உங்களால இந்த உலகத்துக்கு வரப்போற அந்த குழந்தை ஆரோக்கியமா, உடல் ஆரோக்கியத்தோட, மன ஆரோக்கியத்தோட நல்ல குழந்தையா இருக்கணுங்கிற மாதிரியான உணர்வுகள் எப்பயுமே இருக்கட்டும். அதுக்கு நீங்க ஆரோக்கியமா நல்ல மனநிலையில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சியான அம்மாவை பார்த்து வளரணுங்கிறது ஒரு குழந்தையோட முதல் அடிப்படை உரிமை. ஸோ அதுக்கு நீங்க ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக இந்த பயிற்சியெல்லாம் நான் பண்றேங்கிறது மட்டும் உங்க நோக்கமா இருக்க வேண்டாம். உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுவும் முக்கியம். பாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகணும் நார்மல் டெலிவரிக்கு. அண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய உடல் உழைப்பு இருக்கும். நீங்கள் தூக்கம் கேட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை வளர்க்குறதுக்கான முழு தெம்போட, மனசுலையும் சரி உடம்புலையும் சரி முழு தெம்போட நீங்கள் ரெடியாக இருக்கணும். வீடியோ பார்க்குறது யாராக இருந்தாலுமே, நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வேற யாராவது இதை பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. வீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்கன்னா அவங்களோட உடம்பையும் மனசையும் பார்த்துக்கிறதுக்கு நம்மளும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு குழந்தை நார்மல் டெலிவரியில் பிறக்கணுங்கிறது மட்டும் பெரிய கோலாக இருக்கும். ஆனால் அது பத்தாது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமா பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த் இழக்கும் போது அது திருப்பியும் ரீகெயின் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணணும். பெண்கள் வந்து லைஃப் டைம் அவங்களோட பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கான பயணம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது தொடர்ற ஒரு பயணம் தான். உங்க உடம்ப நல்லா பார்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.